நிறைய பேர் தன்னுடைய சக்ஸஸ் ஸ்டோரியில் ஃபஸ்ட்டு மில்லியன்னு சொல்லி ஆன்லைனில் ஷேர் பண்ணது நான் பார்த்துருக்கேன். எனக்கு அது வந்து ஒரு 7-8 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்துச்சு. என்னோடய ஃபஸ்ட் மில்லியன் அப்படின்றது நான் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 9 to 5 ஜாபில் 20-25,000 ஏர்ன் பண்ணிருக்கேன். அந்த டைமில் எனக்கு அது ஃபஸ்ட் நடக்குது. ஃபஸ்ட் மில்லியன் அப்படின்றப்போ அதுக்கு பின்னாடி இருந்த ஒரே ஒரு தாட் என்ன அப்படின்னா, பணம் அப்படின்றது இவ்வளோ டைம் எடுத்துக்கும், இவ்வளோ காலங்கள் எடுத்துக்கும். ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் டைம் இந்த உழைப்பை போட்டோன்னா அதுக்கு இந்த பணம் கிடைக்கும். அப்படி தான் வந்து நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு இந்த ஃபஸ்ட் மில்லியன் அப்படின்றது, அதாவது 10 lakhs 3 to 4 monthsக்குண்டான உழைப்பு எனக்கு அது கிடச்சிது. முதல் நடக்கும்போது இது யாருக்குமே தெரியாது. ஏன்னா அதை நான் யார்கிட்டையும் ஷேர் பண்ணவும் இல்லை. ஏன்னா அதை நானே உண்மைன்று ரியலைஸ் பண்ணலை. அண்ட் இது லாங் டேர்ம் இருக்குமானும் எனக்கு தெரியாது. ஸோ அந்த டைமில் அந்த எக்ஸாக்ட் மூமெண்ட்டில் நான் வந்து என்னுடைய பிலீஃப் சிஸ்டம், அந்த டைம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுச்சு இல்லையா, அது பிரேக் ஆச்சு. அந்த ஸ்டோரியை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஒரு சில ஸ்லாப்ஸை லைஃப்பில் பிரேக் பண்ண நினைப்பீங்க. அதுக்கு இந்த வீடியோ இங்கே ஒரு இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தொடர்ந்து பாருங்கள். 9 to 5 ஜாபில் ஏர்ன் பண்ணிட்டு இருந்த பணம்ன்றது என் சர்வைவலுக்கான தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் இருந்துச்சு. என்னோடய ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் எனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியும்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த கோச்சிங், யூடியூப் எல்லாமே. ஸோ அந்த டைமில் ஒரு 9 to 5 ஜாபில் இருக்கும்போது ஒரு 6 to 7 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்போ எனக்கு இருந்த தாட் என்ன அப்படின்னா, இன்னொரு 10 வருஷம் இந்த ஃபீல்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு சர்டைன் ஸ்லாப், நம்ம ஆசைப்படுற ஒரு விஷயத்தை அடையலாம், மேபி லேக்ஸில் சேலரி வாங்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பிகாஸ் நமக்கு மேலே இருக்கிற ஹையர் லெவல் இருக்கிற பீப்புள் பார்க்குறோம், அவங்க என்ன எஃபர்ட் போடுறாங்க, அவங்க என்ன மேனேஜ் பண்ணுறாங்க, ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற என்ன சேலரி கிடைக்குதுன்னு புரியுது. ஸோ அந்த பிலீஃப் எனக்கு எப்பவுமே சொன்னது, இருக்கிற ஃபீல்டில் 10 years சஸ்டெயினபிளாக இருந்து உன்னோட ஸ்கில், நாலேஜ் எல்லாம் வளர்த்து அதில் ஒன்று ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துக்கு போக முடியுன்றதான் ஐடியாவாக இருந்துச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே இருந்த ஒரு பிலீஃப் என்னென்னா, 10 to 15 years தாண்டும் போது தான் எனி கெரியரில் சக்ஸஸ்னு ஒன்று வரும், ஃபினான்ஷியலாக பார்க்க முடியும் அப்படின்னு நான் நம்பினேன். இன்டைரக்டாக சொல்லணுன்னா, எனக்கு ஒரு வேளை லட்சங்களில் சேலரி கிடைச்சாலும் அதுக்கு டிசர்விங் நான் கிடையாதுன்றதை கூட முழுசாக நம்பியிருக்கேன். இருந்தாலும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த பிஸ்னஸ், இந்த கோச்சிங், இதெல்லாம் அப்படின்னு நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப சீரியஸாக ஒர்க் பண்ணும்போது இந்த 1 millionன்றது ஒரு நாளில் வரல இல்லை. ஸோ அது நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் நான் என்ன எதிர்பார்த்தனோ அதை நோக்கி லைஃப் நகர்ந்துட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக என் பிலீஃப் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிது. இப்போ நான் சொல்கிற சக்ஸஸ் அப்படின்றது படமாக பார்த்தா 3-4 மாதத்துக்குள்ளே நடந்திருந்தா கூட எனக்கு இது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புன்றது 1 yearக்கு முன்னாடியே கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதனால் நான் ஓல்டு பிலீஃபில் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்த எல்லா நம்பிக்கைகளுமே கொஞ்சம் கொஞ்சமாக ரீஷேப் ஆக ஆரம்பிச்சிது. ஏஜ் ஒரு விஷயமே கிடையாது, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு விஷயமே கிடையாது, நீ என்ன வேல்யூ க்ரியேட் பண்ணுற, அந்த வேல்யூவை எப்படி நீ ஸ்டேஜ் பண்ணுற, இவ்வளோ தான் உன் லைஃப் அப்படின்றத நான் அந்த ஒரு மூமெண்ட்டில் ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ என்னோடய அக்கௌண்ட்லேயும் 1 lakh அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியும். ஏன்னா அது வரைக்கும் 80,000 கூட நெருங்கின மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ ஒட்டுமொத்தமாக அக்கௌண்ட்டில் ஒரு 1 lakh பார்க்க முடியுன்ற நம்பிக்கை அப்போ தான் எனக்கு வந்துச்சு. இது எல்லாத்துக்கும் ஆன தொடக்கம்ன்றது என்னோடய ஐடென்டிட்டி மாறினது தான் நான் நம்புகிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த என்னுடைய மைண்ட் செட் அபவுட் மணி ஆர் இந்த டைம் லைன் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே உடஞ்சது. ஸோ என் புது ஐடென்டிட்டி பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. உனக்கு என்ன தெரியும், உன்னால் என்ன முடியுமோ அதை நீ கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணு, லைஃப் மாறுன்றதை எனக்கு புரிய வச்சது. ஸோ ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டுன்றது என்னோடைய அடையாளம் மாறினது தான் நான் சொல்லுவேன். 1 millionன்றது தான் அல்டிமேட்டாக எனக்கு பெரிய சேஞ்சுன்னு சொன்னால் கூட அதை நெருங்கிறதுக்கு ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடியே, அதாவது என்னோடய அக்கௌண்ட் வந்து 1 lakhக்கு மேலே க்ரோ ஆகும்போதே நிறைய விஷயங்கள் பிரேக் ஆரம்பிச்சிருச்சு. பொதுவாகவே நான் அதிகமாக அக்கௌண்ட் லாகின் பண்ணியெல்லாம் பெருசாக பார்க்க மாட்டேன். நம்ம இப்போ இருக்கிற மாதிரி ஜிபே, ஃபோன்பேலாம் அப்போ கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக நம்ம அக்கௌண்ட் பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்கு. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம சிஸ்டம் லாகின் பண்ணி தான் பார்ப்போம். அது மெயினாக சேலரி வந்து முதல் 10 நாள் தான் வந்து அக்கௌண்ட்லாம் செக் பண்ணுறது. அதுக்கப்புறம் பெருசாக செக் பண்ணுறதுக்கான தாட்ஸ் இருக்காது. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் என் அக்கௌண்ட் பார்க்கும்போது சம்வேர் 1.3 or 4 அந்த அக்கௌண்ட்டில் இருக்குது. உண்மையிலே நல்லா பிலீவ் பண்ண முடியல. ஏன்னா ஒட்டு மொத்தமாக 1 lakh மேலே பார்த்தது இல்லைன்றனால. ஆனால் அந்த மூமெண்ட்டை நான் செலிப்ரேட் பண்ணலை, அதை எடுத்துகிட்டு போய் என்ஜாய் பண்ணல. மேபி எனக்கு பணத்தின் மேலே இன்னும் கொஞ்சம் ஃபியர் இருந்திருக்கலாம், செலவு பண்ண வேண்டாம்னு நினச்சிருக்கலாம். இப்போ அந்த எக்ஸாக்ட் எமோஷன்ஸ் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் எனக்கு அது வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்லிச்சு, இது இப்படியே நிறுத்தக்கூடாது, எக்ஸாக்டாக இந்த அமௌண்ட் 10 times மார்ச்னு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் அந்த டைமில் யோசித்தேன். ஏன்னு தெரியல, அந்த மூமெண்ட்டில் நான் கம்ஃபர்டபுளாலாம் ஃபீல் பண்ணல, நிறைய கமிட்மெண்ட் க்ரியேட் பண்ணேன். நான் அப்போ யோசிச்சது எல்லாமே இதை சஸ்டெயின் பண்ணிக்கணும். ஏன்னா என் லைஃப்பில் வந்து முழுக்க மந்த்லி சேலரிலேயே போகுது. ஸோ இப்படி ஒரு விஷயம் நடக்குது, உன்னை ரெகனைஸ் பண்ணுறாங்க,
நீ சொல்கிறத சில பேர் கேட்க ரெடியாக இருக்காங்க, அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ அதை சஸ்டெயின் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ என்னுடைய ஒர்க் டைம் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பித்தேன். யூஸ்வலாக எனக்கு வந்து 9 to 5 அப்படின்னா ஆல்மோஸ்ட் என் ஒர்க் வந்து 9 to 8 9 வரைக்கும் கூட சம்டைம்ஸ் போகும். ஆனால் அதை நான் பேலன்ஸ் பண்ணிவிட்டு லேட் நைட்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அந்த பீரியடில் என்னோடய கோச்சிங் டைம் சம்டைம்ஸ் 11, 11:30, 12 கூட இருக்கும். மேக்ஸிமம் என்னோட தூங்க போகிற டைம் வந்து 2 இருந்துச்சு. உண்மையிலேயே நான் இவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒரு விஷயம் பண்ணுவேன், அதுக்கு நான் அடிஷ்னல் எஃபர்ட் போடுவேன்றதை அப்போ தான் ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் 9 to 5 அப்படின்றது எப்பவுமே ட்ரைனிங்காக தான் நான் ஃபீல் பண்ணுவேன். அதனாலேயே நான் வந்து புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ செகண்டரி இன்கம்க்கோ யோசிக்காமல் இருப்பேன். ஆனால் இந்த ஒரு சின்ன பிரேக் த்ரூ 9 to 5 அப்புறமா இன்னும் நான் ஆக்டிவாக இருக்கிறதும் உண்மையிலேயே அதுக்கப்புறமா ஒரு 5 to 6 hours வந்து கம்ப்ளீட் டெடிக்கேஷனுமே என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. மேபி அந்த பணத்தை புதுசாக பார்த்தனால கிடைச்ச எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் அந்த டெடிக்கேஷன் வந்து அங்கேருந்து இன்னும் ரொம்ப வேகமாக என்னை வளர வச்சுது. என்னுடைய ஆஃபீஸ் டைம் போக மார்னிங் அண்ட் நைட் முழுக்க பிஸ்னஸ்க்காக மட்டுமே தான் எஃபர்ட் போட்டேன். சம்டைம்ஸ் ஃபேமிலியை மேனேஜ் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களில் கூட நிறைய இம்பேலன்சஸ் இருந்துச்சு. இந்த பீரியடில் நான் ஆல்மோஸ்ட் லைக் 1-2 o'clock தான் நைட் தூங்க போவேன். ஆனால் அதுக்கப்புறம் 3 AM தூங்கி 6 AM எந்திரிக்கணுன்றது ஸ்டாண்டர்ட் டைமாக மாறிச்சு. அது கம்ப்ளீட்லி வேறு ஐடென்டிட்டி. அதை நான் இன்னொரு ஸ்டோரியில் ஷேர் பண்ணுறேன். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம நிறையா பணம் சம்பாதிக்கிறது சக்ஸஸ் கிடையாது. அப்படி சம்பாதிக்கும் போது அதில் கிடைக்கக்கூடிய லேர்னிங் இருக்குல்ல, அதுதான் வந்து ரியல் சக்ஸஸ். ஸோ அப்படிப்பட்ட சில லேர்னிங்ஸ் எனக்கு கிடைச்சிது. அதில் 1-2 நான் ஷேர் பண்ணுறேன். மேபி சில விஷயங்கள் புரிஞ்சிக்க லேட் ஆகலாம். ஆனால் இது நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா லைஃப் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு மாறும். பணன்றது வந்து முழுக்க வெறும் மைண்ட் செட் தான். இதில் நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டேன், இவ்வளோ பொருள் விற்றேன், இவ்வளோ பேர்ட்டு நான் பேசினேன், அதனால் எனக்கு இவ்வளோ காசு வந்துச்சு, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. அப்படிலாம் வேல்யூ பண்ண முடியாது. கண்டிப்பாக இடத்துல வேல்யூ கொடுக்குறீங்க, அது காசு வருது. உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியும்? ஸோ நீங்கள் எஃபர்ட் பேஸ் பண்ணியிருக்கு, இந்த டைம் பேஸ், இதெல்லாம் சுத்தமாக உண்மையே கிடையாது. ஸோ இந்த லேர்னிங் எனக்கு கிடைச்சது அந்த ஃபஸ்ட் ஃபேஸ் நான் தாண்டும்போது. லிமிட்டுன்னு சொல்கிறது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச நம்ம பெர்செப்ஷனில் இருக்கிற விஷயங்களை வச்சு தான். நமக்குள்ளே என்ன இருக்குது, எவ்வளோ தூரம் நம்ம போக முடியுன்றதுக்கு எந்த ஒரு லிமிட்டுமே கிடையாது. அதனால தான் இதை முழுக்க மைண்ட் செட்டுன்னு நான் சொல்கிறேன். என்னோடய ஏஜில் என்னோடய படிப்பில் இன்றைக்கி நான் ஒரு பணம் சம்பாதிக்கிறேன், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா என்னை விட பல மடங்கு ஒருத்தன் அதிகமாக சம்பாதிக்கிறான் அதே ஏஜில். ஸோ இங்கே லிமிட்டேஷன்றது நம்ம ஃபிசிக்கலாக பண்ணுற விஷயங்கள் தானே தவிர மென்டலி அப்படி ஒரு லிமிட்டேஷனே கிடையாது. ஸோ நீங்கள் யாருன்ற லிமிட்டை நீங்கள் தான் உங்கள் தலைக்குள்ளே செட் பண்ணி வச்சுருக்கீங்க. ரெண்டாவது விஷயம், நீங்கள் போடுற 10-15 வருஷம் எஃபர்ட்டை விட தெளிவாக யோசிக்கிற ஒரு சின்ன ஐடியா உங்கள் லைஃப்பை மாற்றுன்றது தான். ஸோ இந்த பிஸ்னஸ், அதாவது பிஸ்னஸ் எனக்கு தெரியாதுன்னு ஆரம்பிக்கும் போது ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அதுக்கு முன்னாடி பிஸ்னஸ்ன்ற பேர் நிறையா ட்ரை பண்ணியிருக்கேன். பட் எல்லாமே ஃபெயிலாக இருக்குது. அதுக்கு நான் பணம் போட்டிருக்கேன், எனர்ஜி போட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். பட் பெருசாக அதெல்லாம் வந்து மொமெண்டம் க்ரியேட் ஆகல, ஃபெயில் ஆகிடுச்சு. பட் இது பிஸ்னஸ்னே தெரியாது, நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் இதுக்கு பின்னாடி ஒரே ஒரு ஐடியா தான். நான் இந்த கான்செப்டை எவ்வளோ படிச்சிருக்கேன், நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், எனக்கு நடந்திருக்கு. எனக்கு பிடிச்சவங்களுக்கும் என்னை தேடி ஏதாவது வந்து கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு இதை நான் சொல்லுவேன். ஆனால் இந்த ஐடியா எப்போ வந்து ஃபுல்லாக பிஸ்னஸாக மாறிச்சு அப்படின்னா, என்னால் ஒரு விஷயத்தை சொல்ல முடியுது, அது கன்வின்சிங்காக இருக்குது அவங்களுக்கு. அதை என்னை விட எவ்வளோ வயசில் வித்தியாசம் இருந்தாலும் அதை கேட்டு அவங்க செய்கிறாங்க, லைஃப் மாறுதுன்றப்போ ஏன் இதை நான் வந்து ஒரு பப்ளிக்காக ஷேர் பண்ணக்கூடாதுன்றது தான் அந்த ஃபஸ்ட் ஐடியா. யூடியூப்பில் அந்த வீடியோ போடலான்ற அந்த ஐடியா தான் எனக்கு பொறுத்தளவுக்கு பெரிய பிரேக் த்ரூ. அதுக்கப்புறம் நடந்த எல்லாமே கம்ப்ளீட் ஒரு ஃப்ளோ தான். இதை நான் சொல்கிறதுக்கு காரணம், ஒவ்வொருத்தர் லைஃப்பும் எந்த ஒரு சின்ன விஷயத்தில் கூட மாற முடியும். அதுக்கு நிறையா டைம், எஃபர்ட் அப்படின்றதுலாம் ஒன்றும் கிடையாது. மூணாவது விஷயம், நீங்கள் உங்களை என்ன அடையாளத்தில் வச்சுருக்கீங்கன்றதை மாற்றிட்டிங்கன்னா எல்லாமே மாறுவீங்க. நான் வந்து என்ன தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி இதெல்லாம் வந்து நான் ஜென்ரலாக ஒரு வீடியோவாக போட்டிருந்தா கூட நிறைய பேர் எனக்கு தொடர்ந்து கால் பண்ணுவாங்க. நான் முதல்ல நம்பர்லாம் கொடுத்துருந்தேன், அப்போல்லாம் பர்சனல் நம்பர் தான் ஷேர் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, கால் பண்ணிட்டு சில விஷயங்கள் கேட்பாங்க இந்த ப்ராக்டிசஸ் பற்றி. தென் அவங்க எப்படி பண்ணணுன்றதும் நான் டீச் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு ஸ்டேஜில் என்னுடைய பர்சனல் டைம் தாண்டி, என்னோடய அஃபிஷியல் டைம் தாண்டி நிறைய வந்து எனக்கு கோச்சிங்க்கு உண்டான ரிக்வெஸ்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. பட் நான் கண்டினியூஸாக வந்து ஃப்ரீயாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இதை வந்து மானிட்டைஸ் பண்ணுன்ற ஐடியா எனக்கு சுத்தமாக இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் எனக்கு யூடியூப்லேருந்து மானிட்டைசேஷன் வந்துட்டு தான் இருந்துச்சு. என்னோடய லைஃப் வந்து கம்ப்ளீட் சர்வைவல் இருந்தனால எனக்கு யூடியூப்லேருந்து வர இன்கமே போதுமானதாக தோணுச்சு. இது நான் மானிட்டைஸ் பண்ண நினச்சதே கிடையாது. காரணம் என்னென்னா, நான் ஷேர் பண்ணுறதுல என்ன பெரிய விஷயம் இருக்குது, இது எங்கே வேணால் அவங்க போய் படிக்கலாம்ல அப்படின்றத நான் யோசிச்சுட்டு அதை நான் சார்ஜ் பண்ண நினைக்கவே இல்லை. ஆனால் போக போக நான் அவங்கள அசஸ் பண்ண விதமாக இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொன்ன விஷயங்களாக இருக்கட்டும், எக்ஸாக்டாக அவங்க லைஃப்பில் ரிசல்ட்ஸ் பார்க்க முடிஞ்சுது. ஸோ நிறைய பேர் ஷேர் பண்ணும்போது தான் ஓகே, நான் வந்து ஏதோ சும்மா பண்ணலை, எனக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, நானும் ஒழுங்காக தான் டீச் பண்ணுறேன், ஜெனினாக தான் இருக்கேன்றது எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. ஸோ நான் ஷேர் பண்ணுறது ஒரு ஆர்டினரி விஷயம் கிடையாது. நிறைய பேர் லைஃப்பை மாற்றிக்கிறாங்க. ஒரு வீடியோ போட்டேன்னா அதை நம்பி அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல
நான் ஜெனினா இருக்கிறது நிறைய பேர் லைஃப்பை மாறுதுன்னு எனக்கு புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் ஷேர் பண்ணுறது வெறும் ஆர்டினரி விஷயம் கிடையாது, அதுக்கு பின்னாடி எக்ஸ்ட்ராவாக ஏதோ பண்ணுறோம் அப்படின்ட்டு. எப்போ எனக்கு மைண்ட் செட்டில் ஓகே நான் வந்து பொறுப்பான ஒரு விஷயம் பண்ணுறேன், நான் சாதாரணமாக இதை ஷேர் பண்ணல, இது என்னோட நாலேஜ் எங்கேயோ நான் கொடுக்குறேன்னு தெரிஞ்சப்போ ஐ ஸ்டார்டட் சார்ஜிங் கோர்சஸ். எனக்கு இப்போவும் நல்லா ஞாபகம் இருக்குது, இப்போ இருக்கிற கம்யூனிட்டி மாதிரி காஸ்மோஸ் கம்யூனிட்டி மாதிரி முதல்ல வாட்ஸ்அப்பில் குரூப்ஸ் வச்சுருப்போம். அப்போல்லாம் வந்து 250 பீப்புள் தான் அலௌடு. ஸோ அந்த டைமில் ஒரு 100 rupees சார்ஜ் பண்ணி 30 daysக்கு வந்து கிராட்டியூட் ப்ரோக்ராம் ரன் பண்ணேன். ஒரு 3 to 4 குரூப்ஸ் ஜாயின் பண்ணாங்க. அண்ட் 30 நாளையுமே அந்த கிராட்டியூட் பயிற்சியை பண்ணோம். நிறைய பேருக்கு நல்ல சேஞ்சஸ் இருந்துச்சு. அதான் ஸ்டார்டிங் ஃபஸ்ட் நான் சார்ஜ் பண்ண கோர்ஸ் வந்து 100 rupees per month. அண்ட் ஸ்லோலி 1500, ஏன்னா அங்கே பர்சனல் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் அது 3,500 ஆச்சு, தென் 6,000 ஆச்சு, எனக்கு தெரிஞ்சு 6,500 வரைக்கும் போச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எப்போ நான் கொடுக்குற விஷயத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குது, நான் சும்மா அங்கே இல்லை, நான் ஏதோ ஒரு பெருசாக பண்ணுறேன்னு எனக்கு புரிஞ்ச போது தான் என் ஐடென்டிட்டி மாறுச்சு. அந்த அடையாளம் மாறினப்போ தான் இன்கம் ஷிஃப்ட் ஆச்சுன்றது இப்போ எனக்கு புரியுது. அடுத்து நான் புரிஞ்சுக்கிட்டது, நீங்கள் வந்து என்ன தான் பிஸியாக அவங்கள வச்சுக்கிட்டாலும், நிறையா வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாலும், லைஃப் மாறணும்னா உள்ளே கொஞ்சம் போல்டான விஷயங்கள் இருக்கணும், சில முடிவுகளை வந்து போல்டாக எடுக்கணுன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த ப்ரொஃபஷன் நான் பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா, இது நான் ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய வீடியோஸில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ மட்டும்தான் இருக்கும், வாய்ஸ் ஓவர் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா நான் என்னை பார்த்தது வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்டாக தான் பார்த்துருக்கேன். பெருசாக எல்லா இடத்துலையும் பேச மாட்டேன், தேவையில்ல இடங்களில் பேசவே மாட்டேன். நிறைய பேர் நான் பார்த்ததுமே அப்படி தான், நான் அமைதியாக தான் இருப்பேன் நம்புவாங்க. பட் டெக்னிக்கலாக நான் ஒரு சில அசஸ்மெண்ட் எனக்கு புரிஞ்சுக்கிட்டது, நானும் இன்ட்ரோவர்ட் கேரக்டருக்குள்ள தான் வரேன். ஸோ இந்த ப்ரொஃபஷன் நிறைய பேர்கிட்ட பேசணும், ஓப்பனாக சில விஷயங்கள் ஷேர் பண்ணணும், நம்ம எப்படி பார்ப்பாங்களோ அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா. என்னை பொறுத்த வரைக்கும் யூடியூப்பில் வீடியோ போடணும், ஃபேஸ் காமிச்சு வீடியோ போடணுன்றதே பெரிய டெசிஷன். ஏன்னா இந்த மாதிரி கோச்சிங் பிஸ்னஸில் வந்துட்டு நீங்கள் என்ன தான் வந்து கான்டென்ட் ஷேர் பண்ணாலும், நீங்கள் யாருன்னு உங்களுக்கு அடையாளத்தை யாரும் பார்க்காம உங்கள்கிட்ட கோச்சிங் எடுக்கிறது கஷ்டம். ஸோ அப்படி எடுத்தாலுமே உங்கள் மேலே நம்பிக்கை இருக்காது. அந்த ஒரு போல்ட் டெசிஷன் எடுத்தது உண்மையிலேயே என் லைஃப்பை மாற்றுச்சு. எப்போ நான் வந்து என் ஃபேஸ் காமிச்சு வீடியோ போட ஆரம்பிச்சினோ அப்போ தான் என் பீப்புள் நம்ப ஆரம்பித்தாங்க. என்ன தான் நம்ம யூடியூப்பில் வீடியோ ஷேர் பண்ணாலும், ஒருத்தர் நம்மகிட்ட கூப்பிட்றாங்க, ஒரு கேள்வி கேட்குறாங்க, அவங்க லைஃப்பை கனெக்ட் பண்ணி ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படிங்கிறப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 months நான் வந்து சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சலாம் நான் பண்ணல. பட் நிறைய பேர்கிட்ட கனெக்ட் பண்ணேன். அந்த டைமில் ஓகே நான் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன், நான் ஒன்று படிச்சிருக்கேன், நான் புரிஞ்சிருக்கேன், என்னோடய லைஃப் அனுபவிச்சிருக்கேன், அதை சொல்கிறது ஈஸி. ஆனால் ஒருத்தர்கிட்ட கமிட்மெண்ட் வாங்கிட்டு, லைக் நீங்கள் பணம் கொடுங்க, நான் ஒரு விஷயம் சொல்லிக் கொடுப்பேன் அப்படின்றப்போ அது நிறைய பொறுப்புகள் இருக்குது. சும்மா நம்ம வந்து அது ஏதோ ஒன்று சொல்லிட்டு போக முடியாது. அந்த இடத்துல நான் சரி ஓகே நம்ம இந்த விஷயத்த கோச் பண்ணலாம், இது நம்ம சொன்னால் அவங்களுக்கு புரியும், எங்கிட்ட அதுக்கான நாலேஜ் இருக்குதுன்னு நான் இதை ப்ரொஃபஷனாக மாற்றுவோம் அப்படின்னு எடுத்த டெசிஷன் இருக்குல்ல, அது ஃபஸ்ட் சார்ஜ் பண்ணுவோன்னு முடிவு பண்ணல. அது பிக்கஸ்ட் டெசிஷன் என் லைஃப்பில். இல்லாட்டி என்ன ஆயிருக்கும், இப்போ வரைக்கும் வீடியோ போட்டு யூடியூப்பில் ஒரு இன்கம் வச்சு சாட்டிஸ்ஃபை ஆகிருப்பேன். இந்த சின்ன சின்ன போல்ட் டெசிஷன்ஸ் வந்து அந்த ஃபஸ்ட் மில்லியனுக்கான ஒரு பேஸ்ன்னு சொல்லலாம். இது எனக்கு நடந்திருக்கு அப்படின்னா இது உங்களுக்கும் நடக்கும்ல, இது எல்லாருக்குமே காமனான ஒரு விஷயம் தானே. சில பேர் நினைப்பாங்கன்னா இல்லை இதெல்லாம் லக் அப்படிம்பாங்க. எனக்கு லக்கில் பெருசாக நம்பிக்கை கிடையாது. காரணம் என்னென்னா, இப்போது ஒரு லாட்ரி வின் பண்ணுறீங்க, லக்கு தான், உங்களுக்கு பணம் நிறையா வந்துருச்சு, அதுக்காகலாம் பணம் உங்ககிட்ட நிற்காது. நீங்கள் திடீர்னு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஓவர் நைட்டில் சக்ஸஸ் ஆகிட்டீங்க, ஆனால் அந்த பணம் உங்ககிட்ட நிற்குமான்னு நிற்காது. பணம் நம்மக்கிட்ட சஸ்டெயின் ஆகணும்னா அதுக்கான எனர்ஜி இருக்கணும், பணம் நம்மக்கிட்ட வரணும்னா அதுக்கான எனர்ஜி இருக்கணும், அதுக்கான மோட்டிவ் இருக்கணும். அப்படி இருக்கும்போது இது நான் லக்காக பார்க்கல, இது யாருனாலையும் பண்ண முடியும், யாருனால வேணாலும் இதை அப்ளை பண்ண முடியும்னு நம்புகிறேன். இதை பார்த்துட்ருக்க நீங்கள் என்னை விட ஃபாஸ்ட்டாக கூட லைஃப்பை நீங்கள் பெரிய அளவுக்கு மாற்றிக்க முடியும். ஏன்னா நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் காரணம் நம்புறீங்களோ அந்த எல்லா காரணமே போய் உங்கள்கிட்ட ஸ்கில் இல்லைன்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஸ்கில் இருக்குது. சில பேர் தாங்கிட்ட கனவுகள் இல்லைன்னு நினைக்கலாம், உங்கள்கிட்ட கனவுகளும் இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, லைஃப்பில் நீங்கள் என்ன கோ த்ரூ பண்ணுறீங்கன்னு தெரியும்ல, மாற்றிக்கிறதுக்கான ஐடியாஸும் தெரியும்ல. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ஏன் உங்களுக்கு பார்க்க தோணுதுன்னா, உங்களோட ஃப்யூச்சர் செல்ஃப் உங்களை வந்து சீக்கிரமாக முன்னாடி வர சொல்லி கூப்பிடுது. உங்களுக்கு பெரிய பெரிய ஆசைகள் ஏற்படுதுன்னாவே அது உங்கள் லைஃப்பில் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அது எவ்வளோ சீக்கிரமாக நடக்குதுன்றது தான் இங்கே டிஃப்ரென்ஸ். இதுக்கு தேவை ஒரு ரைட் மைண்ட் செட் தான், ஒரு சரியான ஃப்ரேம் ஒர்க், அவ்வளோதான். பணம்ன்றது ஒன்றும் நம்ம லைஃப்லேருந்து தூரமாலாம் இல்லை. உண்மை சொல்லணுன்னா அது உங்கள் லைஃப்பில் வரவங்ககிட்ட ஒவ்வொரு டைம் பெர்மிஷன் கேட்டுகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஐடியாஸ், அந்த ஏதோ ஒரு நாள் தோணும்ல, நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணுவோம், பெருசாக மாறுவோன்ற அந்த ஹோப் வரும்ல. டிப்பிக்கலி பணம் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுகிட்டே இருக்குது. அந்த தாட்ஸ்லாம் வருது அப்படின்னா பணம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். இன்றைக்கி ஏன் உங்ககிட்ட பணம் வரணும், நீங்கள் வாய்ப்பை ஏற்படுத்தலை, அவ்வளோதானே தவிர பணம்ன்றது டிஃபிகல்ட்டான விஷயமே கிடையாது. இந்த 1 million டச் ஆகும்போது தான் நான் யோசித்தேன், இது வந்து கண்டிப்பாக ஒரு கோர்ஸாக பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த டைம் எனக்கு நேம் எல்லாம் தோணலை. ஆனால் அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த 1% கிளப் க்ரியேட் பண்ணேன். 1% கிளப்ன்றது கம்ப்ளீட்லி இந்த ஐடியாலஜி பேஸ் பண்ணது தான்.
ஸோ பணம்ன்றது வெறும் எனர்ஜி தான். நீங்கள் வந்து பணத்தை பணமாக பார்க்காதீங்க. தேவைகளுக்கு பின்னாடி வச்சுக்கிட்டு அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணிங்கனாவே போதுன்றது தான் 1% கிளப். உண்மை சொல்லப்போனால் அதை ஆல்ரெடி கோ த்ரூ பண்ணோம், அந்த கோர்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். ரொம்ப ஹெவியான கோர்ஸ் அது. ஏன்னா என் லைஃப்பில் ஒரு பெரிய பிரேக் த்ரூ நடந்ததுக்கப்புறமா யோசிச்சது தான் அந்த கோர்ஸ் டெம்ப்ளேட்டு. என்னெல்லாம் உள்ளே சொல்ல முடியுமோ, எவ்வளோ நான் கற்றுக்கிட்டனோ எல்லாத்தையும் மொத்தமாக அந்த ஒரு கோர்ஸில் டம்ப் பண்ணிட்டேன். ஸோ ஒரு 15, 20 வீடியோஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒவ்வொரு வீடியோவுமே நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3, 4 தடவை பார்க்கணும். அது பார்த்தவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். மேபி நீங்கள் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 டைம்ஸ் பார்க்கணும். பிகாஸ் டூ மச் இன்ஃபர்மேஷன் டம்ப் பண்ணேன். ஏன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு நடக்கும்போது. ஸோ இது நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம். இது நிறைய பேருக்கு மாற்ற முடியும் அப்படிங்கிறப்ப அந்த கோர்ஸாகவே நான் கிரியேட் பண்ணேன். 1% கிளப்பே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் உங்களோட பேசிக் மணி பிலீஃப் சிஸ்டத்தை பிரேக் பண்ணிடும். பணம் ஒன்றுமே இல்லைன்றதை புரிய வச்சிடும். இதே மாதிரி நான் நிறையா மைல்ஸ்டோன்ஸ் நான் லைஃப்பில் கிராஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாற்றங்களை நீங்களே பண்ணிக்க முடியும். என்னோடய சேனல் வீடியோஸ் பார்த்தாலுமே அது உங்களுக்கு நடக்கும். இல்லை நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சர்டாக போகணுன்னா 1% கிளப் எடுங்க. 1% கிளப்பில் மணின்றது எனர்ஜி தான். பணத்தை மையப்படுத்தி லைஃப்பில் ஒன்றுமே இல்லை அப்படின்றதெல்லாம் நீங்கள் ரொம்ப சுலபமாக ரியலைஸ் பண்ணிடுவீங்க. இப்போ ரீசெண்டாக 1%லேருந்து நெக்ஸ்ட் லெவல் கோர்ஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது முழுக்க முழுக்க பர்சனல் கோச்சிங் தான். எலீட் கிளப்னு சொல்லிட்டு இது பணத்தை தாண்டி ஒரு லைஃப்பை லெகசியாக எப்படி கொண்டு போகிறது, ஃபினான்ஷியல் மைண்ட் செட் எப்படி இன்னும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது, சஸ்டைனபிளாக கொண்டு போகிறது அண்ட் எபோவ் 1% வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்றது தான் அந்த கோர்ஸ் இருக்க போகுது. டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இல்லை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணாலும் அதை பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நன்றி.